அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு முன்னால் பேசிய இருவர் சிறிது முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்தார்கள். நான் என்னை நடுநிலைமையாளன் என்றெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் கூறிய அந்த முரண்பட்ட கருத்துக்கள் குறித்து நான் சில பார்வைகளை மட்டும் முன்வைக்கிறேன். போபால் விஷவாயு குறித்து முன்னால் பேசிய சகோதரர் குறிப்பிட்டார். ஊடகங்கள் எப்படி திரிபு வேலைகளை செய்கின்றன என்பதை குறித்து அதற்கு முன்னால் பேசிய திரு நம்பிநாராயணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இரண்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. திரு நம்பிநாராயணன் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள், ஊடகங்கள் உண்மைகளை சொல்வதில்லை என்று சொல்லி. தவறு ஊடகங்களிடம் மட்டும்தான் இருக்கிறதா என்பதை திரு நம்பிநாராயணன் அவர்களே சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிது யோசிக்க வேண்டும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, அது நடந்த காலத்தில், போபால் விஷவாயு கசிவு நடந்த காலத்தில் ஒரு செய்தி பிபிசியில் வெளிவந்தது, ஹிந்து பத்திரிகையில் வெளிவந்தது. இந்திய ராணுவமும் RSS அமைப்பை சார்ந்தவர்களும் தான் முன்னணியில் இருந்து அங்கு நிவாரணப் பணிகளை செய்து வருகிறார்கள் என்று. 20 ஆண்டுகள் கழிந்த பிறகு டாமினிக் லேப்பர் என்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐரோப்பிய கிறிஸ்தவ அடிப்படைவாதி ஒரு புத்தகம் எழுதினார், போபால் என்று சொல்லி. பாதி ஃபிக்ஷன் பாதி உண்மைகள் தரவுகள் இணைத்து எழுதப்பட்ட அந்த நூல் அகில உலக அளவில் பெஸ்ட் செல்லர் என்கக்கூடிய ஒரு மதிப்பினை பெற்றது. அந்த நூலில் அவர் குறிப்பிடுகிறார், அன்றைக்கு போபாலில் விஷவாயு கசிந்தவுடன் இந்திய ராணுவம் போபாலை சுற்றி வளைத்தது. எவரையும் வெளியே விடவில்லை, அனைவரையும் அங்கு, ஏனென்று சொன்னால் அவர்கள் வெளியே சென்றால் அந்த மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட சாதாரண ஏழை மக்கள் வெளியே சென்று பீதிகளை கிளப்பி விடுவார்கள் என்று இந்திய ராணுவம் அவர்கள் அனைவரையும் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லாமல் முழுமையாக வளைத்துக் கொண்டது என்று அவர் அதில் எழுதுகிறார். அவர் அதில் மேலும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அப்பொழுது அங்குள்ள மக்களுக்காக வேண்டி ஒரே ஒரு ஆதரவு குரல் மட்டும்தான் எழுந்தது. அங்குள்ள மக்களுக்காக வேண்டி ஒரே ஒரு அம்மணி மட்டும்தான் சென்று அங்கு சேவை செய்தார், அவருடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல். அவர் யார் என்றால் அன்னை தெரசா. இது எனக்கு சிறிது ஐயத்தை ஏற்படுத்தியது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்டோபர் ஹிச்சன்ஸ் என்கக்கூடிய பிபிசி செய்தி ஆசிரியராக இருந்தவர், ஒரு முக்கியமான ஒரு சிந்தனாவாதியுமானவர். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அன்னை தெரசா என்று சொல்லப்படக்கூடிய கல்கத்தாவின் தெரசா செய்த விஷயங்களை எழுதியிருக்கிறார். இந்த போபால் விஷவாயு கசிவுக்கு காரணமாக இருந்த யூனியன் கார்பைடினுடைய சேர்மன் தெரசாவின் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸுக்கு முக்கியமாக பணம் கொடுக்கக்கூடிய ஒருவர் என்கக்கூடிய ஒரே காரணத்தால் அந்த ஆண்டர்சன் என்கக்கூடியவர் அப்பொழுது இந்தியாவில் இருந்தார். அவர் இந்தியாவில் இருந்து வெளியே செல்வதற்காக மிக முக்கியமான முயற்சிகளைத்தான் அன்றைக்கு தெரசா எடுத்தாரே ஒழிய எவ்விதமான நிவாரண சேவையையும் அவர் போபாலில் வந்து செய்யவில்லை என்பதை தெரசா மீதான ஒரு குற்றச்சாட்டாக கிறிஸ்டோபர் ஹிச்சன்ஸ் வைத்திருந்தார். இது ஒன்று. இரண்டாவதாக திரு நம்பிநாராயணன் அவர்களுடைய வருத்தத்திற்கு வருகிறேன். அவர் வருத்தப்படுவது நியாயமில்லை என்று சொல்வதற்கு. ஏனென்றால் இவர்கள் போய் நிவாரண சேவைகள் செய்தார்கள் என்று நாம் படித்தோமே, அதுவும் நாம் ஹிந்து என்கக்கூடிய ஒரு பொதுவாக இந்து எதிர்ப்பு உள்ள ஒரு பத்திரிகையில் படித்தோமே, பிபிசி என்கக்கூடிய மேற்கத்திய ஊடகத்தில் படித்தோமே. இது குறித்து இந்த இயக்கத்தவரிடம் ஏதாவது ஆதாரங்கள் ஆவணங்கள் இருக்க வேண்டுமே என்று சொல்லி இந்த RSS அமைப்பினரிடம் சென்று கேட்ட பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், எங்களிடம் எந்த விதமான அவ்வித ஆவணங்களும் கிடையாது, நாங்கள் எங்களிடம் ஒரு போட்டோ கூட கிடையாது. போபால் விஷவாயு கசிவில் நீங்கள் போய் வேலை செய்தீர்களா? நாங்கள் வேலை செய்தோம். முதலாக அங்கு இறங்கி அங்கு உள்ள மக்களுக்காக முக்கியமான முதல் உதவிகளை நாங்கள் செய்தோம். எங்களுடைய உயிர்களை பொருட்படுத்தாமல் அப்பொழுது RSS காரர்கள் இறங்கி வேலை செய்தார்கள், பிணங்களை அகற்றினார்கள், எரித்தார்கள். எவருமே அங்கு வந்து செயல்பட தயாராக இல்லாத காலகட்டத்தில் RSS காரர்களும் ராணுவம் மட்டும்தான் செய்தது என்பது உண்மை. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் எங்களிடம் இல்லை. அப்பொழுது அவர்களிடம் திரும்ப நான் கேட்டேன், ஏன் இல்லை? அதற்கு அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பலரிடம் கேட்டபொழுது அவர்கள் அனைவரும் ஏறக்குறைய சொல்லி வைத்த மாதிரி ஒட்டுமொத்தமாக சொன்ன ஒரே விஷயம் என்னவென்றால், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்யக்கூடிய உதவியை ஆவணப்படுத்துவது என்பது எங்களுடைய மரபில் கிடையாது, அது எங்களுடைய கடமை. ஆகவே நாங்கள் அதை ஆவணப்படுத்தவில்லை என்று சொன்னார்கள். அதன் பிறகு
போபால் விஷவாயு கசிவு என்று சொன்னாலே உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் ஒரு புகைப்படம். ஒரு சிறு குழந்தையினுடைய தலையை மட்டும் ஒரு கை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற புகைப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த புகைப்படத்தை எடுத்தவர் பேப்லோ என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ புகைப்பட கலைஞர். அவர் இன்டர்நெட்டில் இதை ஒரு புகைப்பட கண்காட்சியாக வைத்திருக்கிறார். அந்த போபால் புகைப்படங்கள் அந்த கண்காட்சியில் இருக்கக்கூடியதை நான் பார்த்த பொழுது அதில் RSS காரர்கள் அந்த பிணங்களை எடுத்து சென்று எரிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. ஆகவே குற்றம் யாரிடம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், என்னுடைய சொந்த சகோதரனுக்கு நான் உதவுவதை நான் பெரிதாக முரசறிந்து சொல்வதில்லை என்பது ஒரு மிக நல்ல ஒரு குணம் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு இடம் கொடுத்து விடும் என்பதை இந்த நிமிடத்தில் திரு நம்பிநாராயணன் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமல்ல, இங்கு இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மனிதன் மலத்தை எடுக்கக்கூடிய ஒரு கேவலமான விஷயம் இந்தியாவில் தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் மற்றவர்கள் அதை குறித்து கவலைப்படுவதில்லை, அதை குறித்து யாரும் எந்த ஒன்றையும் செய்வதில்லை என்று சொல்லி. இதிலும் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், முதலாக சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநகராட்சி சட்டம் இயற்றி மனிதன் மலத்தை அள்ளுவது தவறு என்று சட்டம் இயற்றிய ஒரு மாநகராட்சி உடுப்பி. அந்த மாநகராட்சி எப்பொழுது அந்த சட்டம் இயற்றியது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு பாரதிய ஜனசங்கமாக இருந்தது. அப்பொழுது உடுப்பி மாநகராட்சி கைப்பற்றிய பொழுது அவர்கள்தான் முதலாக மனித கழிவை அகற்றுவது தவறு என்று சட்டம் இயற்றினார்கள். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இந்த உண்மைகளை இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைதானே என்று மறந்துவிடும் பொழுது, எதையுமே செய்யாதவர்கள் வந்து இதுதான் இந்த உங்களுடைய பண்பாடா, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா என்று கையை நீட்டி பேசக்கூடிய ஒரு நிலைமையை நாம் ஏற்படுத்தி விடுகிறோம். இந்த மண் ஈவேரா பிறந்த மண். உண்மைதான், இந்த மண் ஈவேரா பிறந்த மண். இந்த மண் தான் கீழ்வெண்மணியில் 40 தலித்துகள் உயிரோடு எரிக்கப்பட்ட போது ஈவேரா தான் கொடுத்த அந்த அறிக்கையில் ஒரு வரி கூட எரிக்கப்பட்டவர்களை கண்டனம் செய்யாமல் அன்றைக்கு அந்த கூலியை கூட்டி கேட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தினரை கண்டனம் செய்து அறிக்கை வெளியிட்டார். ஆகவே இந்த ஈவேரா பிறந்த மண்ணில் தான் இளவரசனின் துர்மரணம் நடக்கும். ஏனென்று சொன்னால், ஈவேரா என்றைக்குமே ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பாடுபட்டவர் அல்ல. இது ஒரு சத்தியமான உண்மை. இந்த உண்மைகள் அனைத்துமே ஊடகங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் பாருங்கள், அது இந்தியா டுடேயின் கவிமன்னன் ஆகட்டும், அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவே பேசுவதாக அரிதாரம் பூசிக்கொண்டு பேசக்கூடிய காலச்சுவடாகட்டும், உயிர்மையாகட்டும், இவர்கள் அனைவருமே இந்த ஈவே ராமசாமியினால் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்கள் எழுந்தார்கள் என்று பேசுவார்கள். சுவாமி சகஜானந்தர் யார்? ஈவேராவின் வழியில் வந்தவரா? பெருந்தலைவர் MC ராஜா யார்? ஈவேராவின் வழியில் வந்தவரா? பச்சையப்பன் கல்லூரியில் ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர் பெருந்தலைவர் MC ராஜா. பெருந்தலைவர் MC ராஜா யாருடன் ஒப்பந்தம் வைத்துக் கொண்டார்? இந்து மகாசபையினுடைய மூஞ்சையிடம் தான் ஒப்பந்தத்தை செய்து கொண்டார், ஈவே ராமசாமியிடம் அல்ல. ஆகவே இந்த தேசத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது, அவர்களாகவே உருவாக்கிய வரலாறு. அந்த வரலாற்றை குறித்து நாம் பேசாத வரைக்கும் ஆதிக்க ஜாதிகளினுடைய தலைவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர்களாக நமக்கு பொய்யாக காட்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு விஷயம். ஆனால் இவற்றை பேசக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கு இருக்கிறதா என்று அவர்களாகவே உருவாக்கிய வரலாறு. அந்த வரலாற்றை குறித்து நாம் பேசாத வரைக்கும் ஆதிக்க ஜாதிகளினுடைய தலைவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர்களாக நமக்கு பொய்யாக காட்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு விஷயம். ஆனால் இவற்றை பேசக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கு இருக்கிறதா என்றால் அந்த ஊடகங்கள் இல்லை. அதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கர் தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் என்கக்கூடிய நூலில் நம்முடைய ஊடகங்களினுடைய ஒரு குறிப்பிட்ட தன்மையை குறித்து பேசுகிறார். இந்த ஊடகங்கள் அவர் கூறுகிறார், அப்போ அந்த காலகட்டத்தை கூறுகிறார், இந்த ஊடகங்கள் நாளைக்கு யாரை ஆதரிப்பார்கள் என்று நாம் சொன்னால், காங்கிரஸை ஆதரிப்பார்களா, இந்து மகாசபையை ஆதரிப்பார்களா என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால், இவர்கள் இந்து மகாசபையை ஆதரிக்க மாட்டார்கள், காங்கிரஸை தான் ஆதரிப்பார்கள். ஏன் என்று சொன்னால், இவர்கள் அதிகார வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள் என்று அவர் கூறுகிறார். அதிகார வர்க்கம் ஒரு விதமான ஒரு கதையாடலை உருவாக்குகிறது. அந்த கதையாடல் என்ன? இந்து மதம் என்று சொன்னால் அது ஒரு பிற்போக்கான மதம், இந்த தேசத்தினுடைய பண்பாடு ஒரு பிற்போக்கான பண்பாடு,
இந்த பண்பாட்டை எதிர்க்கக்கூடிய முற்போக்குவாதிகள் என்றைக்குமே இந்த மதத்தை நிராகரித்தவர்கள், மதச்சார்பின்மை என்கக்கூடிய ஒரு தன்மையை தூக்கி பிடித்தவர்கள் என்பதை அது முன்னிறுத்துகிறது. இதையே தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் செய்து வருகின்றன. சகோதரர் ஒரு விஷயத்தை கூறினார். இன்றைக்கு யாராவது எந்த ஊடகமாவது துப்புரவு தொழிலாளிகளினுடைய பிரச்சனைகளை பேசி இருக்கிறதா என்று கூறினார். துப்புரவு தொழிலாளிகளுடைய பிரச்சனையை டவுன் டு எர்த் என்கக்கூடிய பத்திரிகை பல ஆண்டு காலமாக பேசி வருகிறது. அந்த பத்திரிகையை நடத்தக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வருந்தக்கூடியவர்கள். இன்றைக்கு மனிதர்கள் மனித கையினால் மனித மலத்தை அகற்றக்கூடியதை எதிர்த்து ஒரு இயக்கத்தை நடத்தி எங்கு அந்த ஜாதிய கொடுமை மிக தீவிரமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த அவலத்தை முழுமையாக அகற்றி அதற்கு ஒரு தொழில்நுட்ப தீர்வை கொடுக்கக்கூடிய சுலேப் என்கக்கூடிய பவுண்டேஷன் மிக தீவிரமாக இயங்கி வருகிறது. அதை உருவாக்கியவர் ஒரு பிராமணன் பிறப்பால். எங்கிருந்து வருகிறது இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல என்கக்கூடிய இனம் சார்ந்த ஒரு பிரிவு? அது நம்முடைய பத்திரிகைகளுக்கு இந்த பைனரிஸ் தேவைப்படுகிறது, இந்த இரட்டை நிலை ஒன்று தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும் விஷயங்கள் என்பதற்காக. ஆகவே நாம் இந்த ஊடகங்களினுடைய இந்த பைனரி கான்ஃபிளிக்ட் ஓரியன்டட் மாடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக நாம் உருவாக்க வேண்டிய ஒரு பாசிட்டிவான ஒரு மாடல் இருக்கிறது. அது ஹார்மனி ஓரியன்டான ஒரு மாடல், சமுதாய சமரசத்தையும் சமுதாய சமத்துவத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு மாடல். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கூறுவார். ஜனநாயகம் என்று சொல்வது ஒரு அரசியல் கோட்பாடு மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி சார்ந்த மதிப்பீடு என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் கூறுவார். நம்முடைய ஊடகங்களை பார்க்கும் பொழுது ஒரு பரிணாம வளர்ச்சியை நாம் தெளிவாக காண முடிகிறது. அந்த பரிணாம வளர்ச்சி என்னவென்றால், ஒரு காலகட்டத்தில் ஊடகங்கள் என்று சொல்வது முழுக்க முழுக்க முதல்களை மிகவும் வைத்திருக்கக்கூடிய கேபிட்டல் இன்டென்சிவான பெரிய நிறுவனங்களிடம் தான் இருந்தன. காலனிய காலகட்டத்தில் மேல் ஜாதி என்று சொல்லக்கூடியவர்களிடம் முதல் இருந்தது. அவர்கள் இந்த நிறுவனத்தை வைத்திருந்தார்கள். அதிகார வர்க்கம் இன்றைக்கு அந்த நிறுவனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த டிஜிட்டல் ஏஜ் என்பது அந்த சென்ட்ரலைஸ்டு குவித்தன்மை உள்ள ஊடகங்களை குவித்தன்மை அற்ற ஊடகங்களாக மாற்றி வருவதை நாம் காண முடிகிறது. இப்படி குவித்தன்மை அற்ற ஊடகங்களாக நம் ஊடகங்கள் மாறி வரும் பொழுது அவை ஜனநாயகப்படுத்தப்படுகின்றன. இன்றைக்கு நாம் சோசியல் நெட்வொர்க்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டிஜிட்டல் சோசியல் நெட்வொர்க்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குவித்தன்மையற்ற ஜனநாயகத்தன்மை கொண்ட ஊடகங்களினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் செய்திகளை உடன் உருவாக்கம் செய்கிறோம். உடன் உருவாக்கம் என்பதை நாம் கோ கிரியேஷன் என்று சொல்லலாம். இதுவரைக்கும் எங்கேயோ மேலே உள்ள பத்திரிகை ஒரு செய்தியை உங்களை பற்றி கொடுக்கும். அந்த செய்தி தான் உங்களை குறித்த செய்தி என்பதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சில நாட்களுக்கு முன்னால் அகமதாபாத்தில் ஒரு குறிப்பிட்ட மாலில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுவதாக ஒரு பெரிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. உடனடியாக சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள். உடனடியாக அந்த போட்டோக்களை எடுத்து போட்டார்கள், அங்கு நடந்து கொண்டிருந்த வீடியோவை எடுத்து போட்டார்கள். அதனுடைய விளைவாக அந்த நிறுவனம் பல சல்ஜாப்புகளை செய்ய வேண்டி வந்தது. இப்பொழுது வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி நிறுவனம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இன்றைக்கு நாம் செய்திகளை உருவாக்குகிறோம், நாம் அறிவினை ஜனநாயகப்படுத்துகிறோம். இதற்கெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்கள் முக்கியமான ஒரு ஊடகங்களாக மாறி வருகின்றன. இதனுடைய வலிமையை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனுடைய எதிர்மறையான விஷயம் என்ன என்பதை குறித்தும் நாம் சிறிது யோசிப்போம். இதனுடைய எதிர்மறையான விஷயம், குறும் குழுக்கள் தங்களுக்குள் மட்டும் பேசிக்கொண்டு தங்களினுடைய உலக பார்வை மட்டுமே உண்மையான உலக பார்வை என்கக்கூடிய எண்ணத்தில் சுருங்கிவிடக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது. போலி அறிவியல் உண்மையான அறிவியலுக்கு நிகராக சில மத அல்லது இன பற்றாளர்களால் பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அடிக்கடி நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அடிக்கடி பலர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், திருநள்ளாறில் நாசா செயற்கைக்கோள்கள் சனீஸ்வர பகவானுடைய கோயிலுக்கு முன்னால் வந்தால் செயல் இழந்து விடுகின்றன என்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அபத்தமான ஒரு பொய்யான ஒரு கதை. இது எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லாத ஒரு கதை. ஆனால் இந்த கதை சமூக வலைத்தளங்களால் பரப்பப்படுகின்றது.
பலர் இதை உண்மை என்று நம்புகிறார்கள். இத்தகைய போலி அறிவியல் விஷயங்கள் சமூக வலைதளங்களால் பரப்பப்படும் பொழுது உண்மையான அறிவியல் அடிபட்டுவிடும். ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்று சொன்னால், இதை நாம மட்டும் பண்ணல, வெள்ளக்காரன் கூட இதை விட பயங்கரமான பணச்செலவு பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் அதை தன்னுடைய லாபத்திற்காக செய்கிறான். ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் என்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொடர் ஒன்று தொடர்ந்து ஹிஸ்டரி சேனலில் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக மிக அபத்தமான விஷயங்களாக இருக்கும். ஆனால் பலர் அது தங்களுடைய மதத்தை குறித்த பல பெருமிதமான விஷயங்கள் கொண்டிருப்பதாக சொல்லி மீண்டும் மீண்டும் அதை சமூக வலைதளங்களில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் என்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட தொடர் என்னை பொறுத்தவரை இந்திய பண்பாட்டின் மீது நிகழ்த்தப்பட்ட மிக கொடுமையான, மிக வன்மையான, கேவலமான தாக்குதல்களில் ஒன்று. எம்.எஃப். ஹுசைனினுடைய ஓவியங்களை மிக கேவலமான தாக்குதல் என்று சிலர் சொல்வார்கள். அது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் இந்திய பண்பாட்டின் மீது இதுவரைக்கும் மேற்கத்திய நாடுகள் செய்த அவமானமான சாணி தூற்றல்களில் மிக மோசமான சாணி தூற்றல் என்பது இதுதான். ஆனால் ஒரு விதத்தில் இன்றைய சூழலில் இது நமக்கு ஒரு மாற்றினை ஏற்படுத்தி கொடுக்கிறது. என்ன மாற்று? இதை வைத்துக் கொண்டு இது தவறு என்று சொல்லி உண்மையில் இந்திய பண்பாடு என்பது எப்படி அணுகப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு மாற்று பார்வையை இந்தியர்கள் வைக்க முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நம்முடைய மின்னணு டிஜிட்டல் ஊடகங்களில் இருக்கின்றன. அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், எப்படி இந்த டிஜிட்டல் ஊடகங்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மின்னணு சமூக வலைத்தளங்களை நாம் அறிவுபூர்வமாக பயன்படுத்துகிறோம், ஜனநாயக ரீதியாக பயன்படுத்துகிறோம், சமத்துவம், சகோதரத்துவம், சமரசத்துவம் ஆகியவை நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தும் விதமாக நாம் இவற்றை பயன்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நாம் மூன்றாம் உலக பண்பாட்டை சார்ந்தவர்கள். ஐரோப்பிய பண்பாடும் சரி, அரேபிய பண்பாடும் சரி, அவர்களுக்கு மிக கடுமையான வளங்கள் இருக்கின்றன. அந்த வளங்களினுடைய அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய பண்பாட்டு ஏகாதிபத்தியங்களை உலகமெங்கும் பரப்புகிறார்கள். பண்பாட்டு ஏகாதிபத்தியங்கள் பரப்பப்படும் பொழுது அது நிச்சயமாக அரசியல் அடிமைகளை உருவாக்கும். உதாரணமாக ஒரு நண்பர் ஒருவரை சந்தித்த பொழுது அவர் கூறினார், அவர் மிகவும் சிறந்த நண்பர், எல்லா விதத்திலும் மிகவும் நல்லவர், அவர் ஒரு மார்க்சிஸ்ட். அவரிடம் பேசும் பொழுது வடகொரிய தென்கொரிய எல்லை பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது மிகவும் தெளிவாக அவர் கூறினார், வடகொரியா தான் ஆக்கிரமிப்பு செய்கிறது, தென்கொரியா தான் ஆக்கிரமிப்பு செய்கிறது, வடகொரியா அதனால் பலியாகக்கூடிய ஒரு தேசம் என்று அவர் கூறினார். அதே நண்பரிடம் சீன இந்திய எல்லையை பற்றி பேசும்பொழுது அவர் மிக தெளிவாக கூறுகிறார்,